போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி வர்ற ஆனா நிறைய பேரை குழப்புற ஒரு கணக்க நொடியில தீக்க கத்துக்கணுமா? வாங்க இந்த விளக்கத்தை பாருங்க. ஒரு பொதுவான தப்ப எப்படி தவிர்க்கிறது, சரியான விடைய ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இங்கதாங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 2 வாட்ச் ரெண்டுமே 8000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஒண்ணுல 25% லாபம், இன்னொன்னுல 20% நஷ்டம். டக்குன்னு பார்த்தா என்ன தோணும்? +25 -20 அப்போ 5% லாபம், அப்படிதானே? ஆனா அதுதாங்க இந்த கணக்குல இருக்கிற பெரிய ட்ராப். உண்மையான விடை என்னன்னு பார்க்கலாமா? உங்க மனசுலயும் இதே கணக்கு தானே ஓடிட்டு இருக்கு. +25% -20%, ஸோ சிம்பிளா 5% ப்ராஃபிட்னு தோணுதா? இதுதான் எக்ஸாம் ஹால்ல நம்மள அவசரப்பட வைக்கிற ஒரு சின்ன விஷயம். ஆனா ஏன் இந்த வழி தப்பு சொல்றேன். இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான ரூல் தாங்க இருக்கு. அது என்னன்னா, லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, அதை எப்பவுமே வாங்கின விலையில, அதாவது காஸ்ட் பிரைஸ்ல தான் கணக்கு பண்ணணும். வித்த விலையில, செல்லிங் பிரைஸ்ல இல்ல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கணக்கு ரொம்ப ஈஸி. சரி, வாங்க நம்மளோட முதல் ஸ்டெப்ப எடுத்து வைப்போம். இந்த கணக்கோட உண்மையான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்னா, நாம முதல்ல ஒவ்வொரு வாட்சோட வாங்கின விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கிரீனை நல்லா பாருங்க. 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல முதல் வாட்ச் 25% லாபத்துக்கு வித்திருக்காங்க. அப்போ இந்த 8000 ரூபாய்ங்கிறது 100% அடக்க விலை பிளஸ் 25% லாபம், அதாவது 125%. அப்போ 100%, அதாவது அதோட உண்மையான அடக்க விலை வெறும் 6400 ரூபாய் தான். சரி, இப்போ ரைட் சைட் பாருங்க. 2வது வாட்ச்ல 20% நஷ்டம். அப்போ அந்த 8000 ரூபாய்ங்கிறது 100% அடக்க விலையில 20% போய் மிச்சம் 80% தான். அப்போ அதோட உண்மையான வாங்கின விலை எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். இப்போ பாத்தீங்களா, ரெண்டோட அடக்க விலையும் வேற வேற. இங்கதாங்க மொத்த கதையும் மாறுது. ஓகே, இப்ப தனித்தனியா பார்த்தாச்சு. இனிமே ரெண்டே ஒன்னா சேர்த்து மொத்தமா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்போதான் நமக்கு முழுசா ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த 2 வியாபாரத்தோட மொத்த ரிசல்ட் என்னன்னு. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். கடைக்காரர் மொத்தமா போட்ட முதலீடு, அதாவது டோட்டல் காஸ்ட் பிரைஸ், முதல் வாட்ச்க்கு 6400, ரெண்டாவதுக்கு 10,000, ஆக மொத்தம் 16,400 ரூபாய். ஆனா அவர் கைக்கு திரும்ப வந்த பணம், அதாவது டோட்டல் செல்லிங் பிரைஸ் 2 வாட்ச்க்கும் சேர்த்து வெறும் 16,000 ரூபாய் தான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா இது லாபமா நஷ்டமான? ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? அவரை செலவு பண்ணது 16,400 ரூபாய், ஆனா அவருக்கு கிடைச்சது வெறும் 16,000 தான். சோ போட்ட காசை விட கம்மியா தான் வந்திருக்கு. சந்தேகமே இல்லாம இது நஷ்டம்தான். சரி, நஷ்டம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த நஷ்டம் எவ்வளவு பெர்சன்டேஜ், அத கணக்கு போடலாமா? இது ரொம்ப சிம்பிள். முதல்ல மொத்த நஷ்டம் எவ்ளோ? 16,400 மைனஸ் 16,000, அதாவது 400 ரூபாய். இந்த நஷ்டத்தை மொத்த அடக்க விலையான 16,400 ரூபாயால வகுத்து 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதாங்க ஃபார்முலா. நமக்கு வேண்டிய பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்போ இதோட உண்மையான விடை 2.44% நஷ்டம். பாத்தீங்களா, எங்க 5% லாபம்னு நாம முதல்ல நினைச்சோம், எங்க 2.44% நஷ்டம்னு உண்மையான விடை வந்திருக்கு. சரியான மெத்தட்ல போனா சரியான விடை தானே வரும். இந்த மாதிரி ஒரு கணக்க அதோட சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு பாக்குறீங்கல்ல, நீங்க ஒரு இன்ஜினியர் மாதிரி தான் யோசிக்கிறீங்க. எந்த ஒரு பெரிய சிக்கலையும் இப்படி சின்னதா உடைச்சு பார்த்தா அது ரொம்ப ஈஸி ஆயிடும். இது உங்க கான்ஃபிடன்ஸ எங்கேயோ கொண்டு போகும். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா நாம எந்த மாதிரி கணக்க எடுத்து சால்வ் பண்ணலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம். நன்றி.